சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாத. ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசு இல்லை, 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டிலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியனை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்சு பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவர் செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான் வந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலே வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்கும். அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ், இவருக்கு பக்கபலமாக டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். பொதுவாக இது போன்ற திரைப்பட விழாக்களில் பேசிட்டு இதுக்கு அந்த இடத்துல கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம். இங்கே தான் கைத்தட்டாதீங்க போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆரவாரத்தை என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அப்படிங்கிற என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திரு லெஜண்ட் சரவணன் அவர்களோட முதல்ல பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. நிக்கில் முருகனுடைய பேட்டியை பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் பேசும்போது அந்த பேட்டி எப்படிலாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போவே எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு கூரிய பார்வையோடு அவர் அப்ரோச் பண்ணுறாரு. அதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, இதே படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் சமீபத்தில் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட் அப்போ டைரக்டர் சொன்னார் 90 நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. அடுத்த நிமிஷம் கரெக்ஷன் 97 நாட்கள். எவ்வளோ, அதாவது ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு எல்லா புள்ளி விவரங்களையும்.
கூடவே 1.5 காட்சி டெய்லி நடந்தது சார். அதனால் ஏறக்குறைய 100 நாளைக்கு மேலே இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துருக்குன்னாரு. அவரை முதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது. அவருடைய அந்த சாம்ராஜ்யம் இருக்க, அதை அப்படி ஒரு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி இருக்கிற கதாநாயகர்களுக்கெல்லாம் 25 வருஷம் பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் இந்த சினிமாவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேஷன் தான். அது நடுவில் நன்மையில் சிங்கம்புலி ஒரு நேர்காணலுக்காக என்கிட்ட வந்திருந்தார். அப்போ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். நான் கடவுள் படத்துடைய படப்பிடிப்பு, சாமியார்களை வச்சுட்டு படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கார் பாலா. ஒரு சாமியார்கிட்ட நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சாமியாருக்கு இவர் சொன்ன மாதிரி நடிக்க முடியல. இவர் ஒரு 7-8 தான் சொல்லி பார்த்து கண்டபடி திட்டிட்டு போயிட்டார். இதில் கோச்சிட்டு அந்த சாமியார் கிளம்பிட்டார் படப்பிடிப்பு. அவர் ஏற்கனவே நடித்த பல சீன் இருந்ததுனால அவரை சமாதானம் பண்ணி கூட்டு வரதுக்காக சிங்கம்புலி போயிருக்கார். ஐயா வாங்க, இந்த படத்தில் மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், உங்களை எங்கே பார்த்தாலும் கொண்டாடுவாங்க, அதனால் மிஸ் பண்ணிட்டாதீங்க. உடனே அந்த சாமியார் சிரிச்சிருக்காரு. என்னங்க சிரிக்கிறீங்க, இதெல்லாம் வேணான்னு தானடா இங்கே வந்தேன், நான் விட்டுட்டு இதெல்லாம் வச்சு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க, செல்வாக்கு, பணம், புகழ், இந்த 3ல் எது இல்லை வித்த. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வந்திருக்காருன்னா 2 படம், ஒரு சல்மான் கானும் ஒரு ஷாருக் கானும் பண்ண வேலை, அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, அதுதான் இன்றைக்கு இப்படி ஒரு மனிதரை இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சாதனையை இந்த சினிமா உலகத்தில் ஒரு நிகழ்த்துவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் வரும். ஒன்று, எம்ஜிஆருடைய பாடல், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 அப்படின்ற பாடல், அதை தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். இன்னொன்று சிவாஜியினுடைய பாடல், நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கினார். அதுக்கு அடையாளமாக இருப்பவர் சரவணன் அவர்கள். இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இப்படி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. உங்களுடைய வரவு சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய வரவு சார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பல திரைப்படங்களை எடுக்கணும். அதன் மூலம் பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பரை யாருன்னு சொல்லு, நீ யாரும் தெரிஞ்சுக்கிறேன்னு. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படத்தில் இணைந்து பணியாற்றவர்கள் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இயக்குனரை தேர்வு செய்திருக்கிறார். அந்த பக்கம் ஜிப்ரான் பல திரைப்படங்களில் சாதனை புரிந்த இசையமைப்பாளர். ஒரு சூப்பர் டீம் செட் ஆகிருக்கு. அதனால் இந்த லீடர் மாபெரும் வெற்றி அடைவதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் தனஜயன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லெஜண்ட் சரவணன் சார், நீங்கள் பிஸ்னஸில் மட்டும் லீடர் இல்லை, இப்போ தமிழ் சினிமாவோட லீடர் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான டைட்டிலோடு நீங்கள் வந்திருக்கீங்க, லீடர் அப்படின்ற டைட்டில். எனக்கு நீங்கள் நம்ம லெஜண்ட் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய சார் சொன்ன மாதிரி அந்த பேஷன் இருக்குல்ல, சினிமாக்கான பேஷன். சினிமாவில் அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய சாதனையாளர், இந்த சினிமாலையும் இவ்வளோ பெரிய சாதிக்கணும் வந்திருக்கீங்களா, அந்த முயற்சிக்கே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டணும். பர்டிகுலராக இந்த படத்தில் உங்களுடைய காம்பினேஷன் வித் துரை ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜண்ட் சாரை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு லுக்கு வந்த உடனே, ட்ரெயிலர் வந்த உடனே நான் உடனே மெசேஜ் போட்டேன், ரொம்ப சூப்பராக சாரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த இது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அப்படின்னு. என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு உங்ககிட்ட என்னென்னா, ஒரு தனுஷ் சாருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு கொடி மாதிரி, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எதிர்நீச்சல் மாதிரி, நம்ம சாருக்கு அதே மாதிரி நம்ம சூரிய அவர்களுக்கும் சொன்னோம், கருடன் மாதிரி நம்ம சார் காலங்காத்தால, அதாவது அவருடைய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக லீடர் வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். தமிழ் சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்க்குறது லீடர் ஒரு மிக முக்கியமான படமாக வரும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் அப்பா மகள் சென்டிமெண்ட்னாலே மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் சாருடைய தெரி படமாக இருந்தாலும் சரி, அஜித் சாருடைய விஸ்வாசம் படமாக இருந்தாலும் சரி, நிறைய படங்கள் நம்மலாம் எதிர்பார்த்தது அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் ஒரு படம் வரப்போகுதுன்னு ஜனநாயகன். அதை மிஸ் பண்ணதை நம்ம இப்போ லீடரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக
அப்பா மகள் சென்டிமெண்ட்டோட ஒரு நல்ல படம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெற்றி இந்த படத்துக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக துரை செந்தில்குமார் அவருடைய படைப்புகள் எல்லாமே மாபெரும் வெற்றி படைப்புகள். அந்த மாதிரி ஒரு வெற்றி படைப்பாக இந்த படம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜிப்ரானுடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர்லேயே அவருடைய அந்த டீசரில் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ எலிவேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன் சார். இந்த படத்தினுடைய ஹைப்பு ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே சொல்லி பதிவு பண்ண நினைக்கிறேன் சார். அது நிக்கில் முருகனுடைய மாபெரும் உழைப்பு. அதை நம்ம எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பில் வந்து நிக்கில் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஈவெண்ட்டை இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்க நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. லெஜண்ட் சரவணன் சார், உங்களுடைய இந்த சினிமா பயணத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு படம் இல்லாமல் எவ்ரி இயர் ஒரு படம் கொடுங்க. அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில், உங்களோட பெரிய பெரிய பட்ஜெட்டில் அடுத்த கட்ட படங்கள்லாம் பண்ணணும். துரை சாருடைய அடுத்த படம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த பெரிய படங்கள் பண்ணி தமிழ் சினிமா ஒவ்வொருவரும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். லீடர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுடைய ஒரு லீடிங்காக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அவருடைய எதிர்பார்ப்போட வாழ்த்து சொல்கிறேன் சார்.